ஒரு சில மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து இப்போ வரைக்குமே கொஞ்ச நாள் காணாம போயிடுவாங்க, மறுபடியும் வந்து ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ராஜா சார்லாம் வந்து சொல்லவே வேணாம். ஸோ அவர் இப்போ வந்து விடுதலை படத்தில் அவரோட சாங்ஸாக இருக்கட்டும், விடுதலை டூலையும் செம்ம ஹிட் எல்லா பாட்டுமே. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் மற்ற மியூசிக் டைரக்டர்ஸாக அதை ஃபாலோ பண்ணி மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்கக்கூடாது? இல்ல அது ரொம்ப வந்துட்டு சாத்தியமில்லாத ஒரு விஷயம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பழைய இயக்குனர்கள், பழைய இசையமைப்பாளர்கள், பழைய டெக்னீஷியன்ஸை மோஸ்ட்டாக திருப்பி கொண்டுட்டு வரதில்ல. அதற்கான காரணம் என்னன்னு தெரியல. இதே வந்துட்டு ஹாலிவுட்ல நீங்க போனீங்கன்னா 80 வயசுல ஒருத்தர் படம் எடுக்கிறாரு, 70 வயசுலயும் ஒருத்தர் நடிக்கிறாருங்கிற எல்லா விதமான சூழலும் அங்க இருக்கும். பட் தமிழை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு 50, 55 இல்ல மேக்ஸிமம் இந்த டைமுக்குள்ளேயே வந்துட்டு அவங்களுக்கான ஒரு ரிட்டையர்மெண்ட்ங்கிறது இவங்களே முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா ராஜா சாருக்கு மட்டும் அது நடக்காததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ராஜா சார்ங்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய உச்சம். இன்னைக்கும் நம்ம வந்துட்டு நைட்ல ஒரு 12 மணிக்கு மேல கேட்கிற பாடல்கள் வந்துட்டு ராஜா சாருடைய பாடல்களா இருப்பதனால 2K கிட்ஸ் வரைக்கும் அவரை மறக்கவே மாட்றாங்கன்ற அந்த ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு ப்ளஸ்ஸா இருக்கு.